കേരളത്തിലെ ജനങ്ങൾക്ക് പൊങ്കലാശംസകൾ നേർന്നുകൊണ്ടും തങ്ങൾക്ക് ജലം തരുന്ന കേരളത്തിലെ ജനങ്ങൾക്ക് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ടും തമിഴ്നാട്ടിലെ യുവജന സംഘടനകൾ இந்த அளவுக்கு இந்த தேனி மாவட்டம் பசுமையா இருக்கு அப்படின்றனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னதான் விவசாய மக்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுத்த பென்னி குயிக் அவர்கள் தான். அந்த பென்னி குயிக் இன்னைக்கு இல்லை அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தேனி அப்படின்ற ஒரு மாவட்டம் பசுமையான மாவட்டம்னு இருக்காது. எங்களுக்கு மாடு எப்படி தெய்வமோ அந்த அளவுக்கு பென்னி குக்கு தெய்வம். பாரம்பரியமாக 600-700 வருஷமாக நாங்கள் மாடுகளை தெய்வமாக வணங்கணும். பென்னி குக் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு பென்னி குக்கும் ஒரு கடவுள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் 110 பேருக்கு பென்னி குக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க. அவரோட நினைவாக தன்னோட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தன்னோட சாமியோட பேரை தான் வைப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் பென்னி குக் பேரை வைப்பாங்க. இதில் அரசியல் நிறைய நடக்கலாம். ஆனால் இதுக்கு முதல் நன்றி நாங்கள் பென்னி குக்கு சொன்னாலுமே அங்கே அரசியல் சாராத பொதுமக்கள் கேரளாவிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்காங்கன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் மனதார நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்க கொடுக்குற தண்ணினால தான் இங்கே இருக்கிற ஜீவன் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ஊர் ஃபுல்லாக பசுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கேரளா மக்கள் கொடுக்கக்கூடிய தண்ணி தான். இதில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அரசியல் நான் பேசலை. ஆனால் கேரளா மக்களுக்கு தேனி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்க தண்ணி கொடுக்குறதுனால தான் எங்களுக்கு எல்லா குழந்தைகள்லேருந்து படிப்புலேருந்து எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்ம எந்த இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம்னா தென் இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய பசுமையான இடமா இருக்கும். கேரளா எந்த அளவுக்கு பசுமையை நீங்கள் போட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே தேனி மாவட்டமும் பசுமையை போட்டுருவாங்க, இங்கே இருக்கிற விலங்குகளை போட்டுருவாங்க. റെജി ലൈവ് ഇവന്റ്സ് ആധുനിക സാങ്കേതികവിദ്യയുടെ സഹായത്തോടെ ഹൈ ഡെഫിനിഷൻ ക്വാളിറ്റിയോടെ എല്ലാ പ്രോഗ്രാമുകളും തത്സമയം ലോകമെമ്പാടും എത്തിക്കുന്നു. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി താഴെ കാണുന്ന നമ്പറിൽ ബന്ധപ്പെടുക.